ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி தான் பண்ண போகிறோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜெல்லி பண்ணுறதுக்கு ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அரைச்ச ஜூஸை ஒரு பவுலில் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடலாம். இப்போ ஜூஸை வடிகட்டியாச்சு. வடிகட்டின ஜூஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். நல்லா கரைச்சிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்திலே கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டியாயிரும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துடலாம். இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டீனில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சதை கேக் டீனில் ஊற்றிடலாம். இப்போ கேக் டீனில் ஊற்றிட்டு இப்போ நல்லா சமன்படுத்தி விட்டுடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து வந்துடலாம். ரொம்ப டேஸ்டான ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி சேவ் பண்ணலாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லியை கட் பண்ணி சர்க்கரையில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.